யோ பெரியவரே இல்லையா? சத்தம் போடாம கிளம்பிடுவோம். பிரச்சனை நமக்கு எதுக்கு? யோ இல்லையா? சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன வேணும்? கல்யாணம். சாரிம்மா, இல்லம்மா, நான் அதை சொல்ல வரல. நீங்க கோவப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லம்மா. பொண்ணுங்க எங்க இருக்காங்கன்னு தேடி அலையிறது இதெல்லாம் ஒரு பொழப்பு. கஸ்டமருக்கு என்ன வீடோடு கேட்டீங்களா வீடுமா? கஸ்டமராவே அவங்க ஒரு பொறுக்கி பையன் பொம்பளை பொறுக்கி. ஏய் பெருசு, நீ ரொம்ப சிறுசு. ஒழுங்கா இருந்தா நீ கஸ்டமர், இல்லைன்னா என் கடை சவுத்தில் இருக்க டிஸ்டர்பர். ஐயோ சாரி சார், என் பேர் கல்யாணம். நான் கல்யாணம்னு சொல்றதுக்குள்ள அந்த அம்மா கூச்சிட்டு போயிட்டாங்க. சாரி சார். இங்க மிஸ்டர் ஷாருக் கான் யாரு? நான் தான் ஷாருக் கான். நான் என்னை இது வரைக்கும் யாரும் ஃபுல் நேம் கூப்பிட்டு அழைச்சது இல்லையா, அதனால தான் கொஞ்சம் எக்ஸைட் ஆகிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நீங்கள் தான் மாமா சல்லு சொன்ன ஆளா? கரெக்ட் தான் சார். நான் தான் சல்லு அனுப்பிச்ச ஆளு. எனக்கு தான் பொண்ணு பார்க்கணும். என்ன சொல்ற நண்பா, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க? ஆமாப்பா, கல்யாணம் ஆகல. அதனால தான் பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்கேன். சல்லு பாய் சொன்னாரா சொல்லலையா? சொன்னா சல்லு சொன்னா. ஆனா நான் சின்ன பையன் நினைச்சேன், பார்த்தா நீங்க ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்கே. அதுதான்ப்பா இங்க பிரச்சனையே. ஃபர்ஸ்ட் மேரேஜ் தான். ஆனா நான் பொண்ணு பார்க்க போனா எல்லா பொண்ணுங்களும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்க. சரி வாங்க உட்காந்து பேசலாம். நம்ம சேர் ரொம்ப சாஃப்டா தான் இருக்கும். சாரி சல்லு, பைல்ஸ் ப்ராப்ளம். தப்பா எடுத்துக்காதீங்க. நான் லைட்டா தான் உட்கார்ந்துருக்கேன். குண்டி ஒரு கிழிச்சு உட்கார்ந்துருக்கேன். சரிங்களா? மிஸ்டர் கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு ரைமிங்கா இருக்குல்ல. ஆனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ரெண்டாவது மேரேஜ் ஓகேவா? நோ 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 ஷாரு, நோ ஷாரு. ரெண்டாவது மேரேஜ் நாட் ஓகே. ஃபர்ஸ்ட் மேரேஜ் இஸ் பெட்டர் தென் மீ. சரி சாரு, வேலைக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரிங்களா? என்னோட ஜாதகம் மற்ற எல்லாத்தையும் உங்கள் மெயிலுக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன். அதை பார்த்துக்கோங்க. நான் கிளம்புறேன். சரிங்களா? வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை மனுஷனுக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குல்ல. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். எவ்வளவு நல்லவராக இருக்காரு ஷாருக். நம்மளுக்கு கல்யாணம் கன்ஃபார்ம். ஜாலி. நான் சொன்னதை உண்மை நம்பிட்டான் போல. நான் வேணும் தான் அவன் காதில் கேட்குற மாதிரி பேசினேன். உங்களுக்கு புரிஞ்சதில்ல? என்ன டீச்சர், என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்க? டல்லால கோபமாக இருக்கேன். ஏன்னா நான் காலையில் ஜிம் போயிட்டு பீச்சில் அப்படியே வாக்கிங் போய்ட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்கே ஒரு பெருசு கிளம் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் பார்த்ததும் ஓடிட்டான். அவனை கையில் சிக்காம போயிட்டான், இல்லைன்னா அசிங்கப்பட்டிருப்பான். ஓ அப்படியா? அந்த அளவுக்கு ரகலை பண்ணிட்டேனா என்ன? ரகலெல்லாம் பண்ணலை. நான் பார்த்ததும் திரும்பி ஓடிட்டான். பார்த்ததுக்கேவா இவ்வளவு கோவப்படுற? இன்னைக்கு கூட என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தன் வந்திருந்தான். அவன் ரொம்ப சின்ன பையன்தான், ஆனால் ஆள் பார்க்க பெரிய உருவமாக இருக்கான். அதனால நானே அவனை மிஸ்டேக்குன்னா என்ன நினச்சிட்டேன் தெரியுமா? வயசானவன் நினச்சிட்டேன். பார்த்தா ரெஷ்யூம் பார்த்தா தான் தெரியுது வயசு 25 வயசு தான். ஆனால் பார்க்குறதுக்கு தான் பெரிய ஆள் மாதிரி இருக்கான். ஓ அப்படியா? நான் பார்த்தவன் கூட
கொஞ்சம் பெரிய ஆள் மேலே இருந்தான், ஆனால் வயசு கம்மியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. நான் பெரியவன் கிளம்பு சொல்லி திட்டிட்டேன் அவனை. அவன் உடனே திரும்பி ஓடிட்டான். சரி, யாரையும் உருவத்தை பற்றி திட்டிருக்க கூடாதோ? சரி, ரைட், பார்த்துக்கலாம். கன்ஃபியூஷன் பண்ணிக்கல. நான் சொன்ன ஆள் வேற, நீ சொன்ன ஆள் வேற. தயவு செஞ்சு கன்ஃபியூஷன் பண்ணிக்காம குழம்பிக்காத, சரியா? எதுவும் கனவு கண்டுட்டு கற்பனை வளர்த்துக்காத. சரி, போய் தூங்க, ரெஸ்ட் எடு. என்னன்னா, நான் வெளியே போகிறேன், எதுவும் பேசலையா? வழக்கமாக நீ ஏதோ ட்ரிக் பண்ணுவே உன்னோட கஸ்டமர்ஸ்கிட்ட. அவங்கள ட்ரிக் பண்ணுற மாதிரி என்கிட்ட எதுவும் ட்ரிக் பண்ணலையா? நோ இல்லைம்மா, இல்லை. ஃபேமிலி வேறு, பிஸ்னஸ் வேறு, ரெண்டையும் நான் தனித்தனியாக தான் பார்ப்பேன். எப்பவும் ஒன்றுக்கு ஒன்று குழப்பிக்க மாட்டேன். அதில் நான் தெளிவாக இருக்கேன். சீக்கிரமே நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். தங்கச்சிக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஹாய் மிஸ்டர் கல்யாணம். ஹாய். எப்படி உங்களுக்கு என்னோட பேர் தெரியும்? மிஸ்டர் கல்யாணம், நம்ம 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை பார்க்குறோம், சரிங்களா? உங்களுக்கு அதுவே ஞாபகம் இல்லையா? சாரிம்மா, நான் வேலை விட்டா வீடு, வீடு விட்டா வேலை, அப்படிதான் இருக்கிறேன். அதனால எனக்கு சரியா தெரியல. கல்யாணம், உங்களோட பயோடேட்டா பார்த்தேன். உங்களுக்கு வயசு 25 வயசு ஆகுது. தயவு செஞ்சு இந்த வாம்மா போம்மாலாம் பேசுகிறத விடுங்க, சரிங்களா? அதனால தான் உங்களை ரொம்ப வயசான மாதிரி காட்டுது. வா போன்னு பேசி பழகுங்க. இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கங்க, ஓகேவா? சரி, நான் வரேன். 25 வயசா? எந்த கல்யாணத்தை பற்றி பேசுகிறாங்க? நமக்கு 45 வயசு ஆயிடுச்சு. ஓ, ஐயோ, 20 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த பயோடேட்டா தான் எல்லா இடத்துலையும் கொடுத்து வச்சுருக்கேன். அதை பார்த்தா எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க போல. அடைச்சே, முதல்ல பயோடேட்டா மாற்றணும்.